விக்டர் கிரௌலி பழிவாங்கும் ஆவியின் கோரத்தாண்டவம். விக்டர் கிரௌலி திரைப்படம் ஹாரர் த்ரில்லர் வரிசையில் வெளியான ஒரு திகிலூட்டும் அத்தியாயமாகும். லூசியானாவின் ஹனி தீவு சதுப்பு நிலத்தின் கொடூரமான புராணக்கதையான விக்டர் கிரௌலியின் பயங்கரத்தை மீண்டும் திரைக்கு கொண்டு வந்த படம் இது. பல தசாப்தங்களுக்கு முன்னர் ஹனி தீவு சதுப்பு நிலத்தில் விக்டர் கிரௌலி என்ற உருவம் சிதைந்த சிறுவன் ஒரு கொடூரமான விபத்தில் இறந்து போனான். அவனது ஆவி அந்த சதுப்பு நிலத்திற்குள் அத்துமீறி நுழைபவர்களை இரக்கமின்றி கொன்று குவித்து வருவதாக ஒரு அச்சமூட்டும் கதை அந்த பகுதியில் நிலவி வந்தது. பல ஆண்டுகளாக நடந்த தொடர் படுகொலைகளுக்குப் பிறகு ஆண்ட்ரூ யோங் என்ற ஒரே ஒருவன் மட்டும் விக்டர் கிரௌலியின் கோரப்பிடியிலிருந்து அதிசயமாக தப்பிப் பிழைக்கிறான். 10 வருடங்களுக்கு பிறகு அந்த பயங்கர இரவின் ஒரே சாட்சியாக விளங்கும் ஆண்ட்ரூ யோங் ஒரு பிரபலமாக மாறியிருக்கிறான். தனது கொடூரமான அனுபவங்களை புத்தகமாக வெளியிட்டு அதன் மூலம் கிடைக்கும் புகழிலும் பணத்திலும் வாழ்கிறான். ஆனால் உலகம் அவனை இரு கூறாக பார்க்கிறது. ஒரு சாரார் அவனை ஹீரோவாக கொண்டாட, மறுசாரார் விக்டர் கிரௌலி என்பது அவன் உருவாக்கிய கட்டுக்கதை என்றும் அந்த படுகொலைகளை அவனே செய்திருக்கலாம் என்றும் சந்தேகிக்கின்றனர். இந்த சூழ்நிலையில் ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் ஆண்ட்ரூவை மீண்டும் அதே ஹனி தீவு சதுப்பு நிலத்திற்கு அழைத்துச் சென்று ஒரு பிரத்யேக நேர்காணல் நடத்த முன்வருகிறது. ஆரம்பத்தில் கடுமையாக மறுத்தாலும் வழங்கப்படும் $1 மில்லியன் என்ற மிகப்பெரிய தொகையால் ஈர்க்கப்பட்டு தனது மனச்சாட்சியின் எதிர்ப்பையும் மீறி ஆண்ட்ரூ இதற்கு சம்மதிக்கிறான். ஆண்ட்ரூ, அவனது விளம்பர மேலாளர் கேத்லீன் மற்றும் தொலைக்காட்சி படக்குழுவினர் ஒரு சிறிய தனி விமானத்தில் அந்த அமானுஷ்யம் நிறைந்த சதுப்பு நிலத்தை நோக்கி பயணிக்கின்றனர். அதே நேரத்தில் விக்டர் கிரௌலியின் கதையை மையமாக வைத்து ஒரு திகில் திரைப்படத்திற்கான முன்னோட்டத்தை ட்ராலர் படமாக்கும் ஆர்வத்துடன் 3 இளம் திரைப்படக் கல்லூரி மாணவர்கள் க்ளோ, அலெக்ஸ் மற்றும் ரோஸ் அந்த சதுப்பு நிலத்திற்குள் நுழைந்திருக்கின்றனர். விதிவசமாக ஆண்ட்ரூ பயணித்த விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சதுப்பு நிலத்தில் விழுந்து நொறுங்குகிறது. விமானத்தின் சிதைவுகளுக்குள் சிக்கிய குழுவினர் உயிருக்கு போராடுகின்றனர். இந்த விபத்தின் பேரொலியை கேட்ட திரைப்பட மாணவர்கள் உதவி செய்யும் நோக்குடன் விபத்து நடந்த இடத்தை நோக்கி விரைகின்றனர். இதற்கிடையில் விக்டர் கிரௌலியை பற்றிய ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்த மாணவி ரோஸ் அவனை மீண்டும் உயிர்ப்பிக்கும் ஒரு பழங்கால வூடு மந்திரத்தை அறியாமல் தனது கைபேசியில் ஒலிக்க விடுகிறாள். அந்த மந்திரத்தின் சக்தி பல ஆண்டுகளாக உறங்கிக் கிடந்த விக்டர் கிரௌலியின் பழிவாங்கும் ஆவியை மீண்டும் தட்டி எழுப்புகிறது. மீண்டும் உயிர் பெற்ற விக்டர் கிரௌலி தனது கோரமான வேட்டையை தொடங்குகிறான். முதலில் திரைப்பட மாணவர்களில் ஒருவனான அலெக்ஸை கொடூரமாக கிழித்தெறிகிறான். இந்த பயங்கரத்தை கண்ட மற்றவர்கள் உடைந்த விமானத்தின் பாகங்களுக்குள் தஞ்சம் புகுந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள முயற்சிக்கின்றனர். ஆனால் விக்டர் கிரௌலியின் வெறி அடங்கவில்லை. விமானத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் ஒளிந்திருக்கும் ஒவ்வொருவரையும் தேடித் தேடி தனது கோடரியாலும் கரங்களாலும் கொடூரமாக தாக்கி அழிக்கிறான். ஆண்ட்ரூ யோங் தனது வாழ்நாளில் மீண்டும் சந்திக்கவே கூடாது என்று நினைத்த அந்த பயங்கரமான எதிரியை மீண்டும் ஒருமுறை எதிர்கொள்ள வேண்டிய இக்கட்டான நிலைக்கு தள்ளப்படுகிறான். விமானத்தில் சிக்கியவர்களும் உதவி செய்ய வந்த மாணவர்களும் விக்டர் கிரௌலியின் இரக்கமற்ற தாக்குதல்களிலிருந்து தப்பி பிழைக்க போராடும் திகிலும் இரத்தமும் நிறைந்த போராட்டமே இப்படத்தின் மீதிக்கதை. இந்த முறை ஆண்ட்ரூ தப்பித்தானா அல்லது விக்டர் கிரௌலியின் தீராத பழிவெறிக்கு இரையானானா என்பதை பயங்கரமான காட்சிகளுடன் விவரிக்கிறது விக்டர் கிரௌலி. இது போன்ற திரைப்பட விமர்சனங்களை அறிந்து கொள்ள டிஎல் ராக்கர்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். பதிவுகள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த திரைப்படத்தில் சந்திப்போம். நன்றி.